பிரபலமான நடிகை சங்கீதா. உயிர், பிதாமகன், தனம் என பல படத்தில் வித்தியாசமான கேரக்டர் ரோல்களில் நடித்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியவர். மேலும் விக்ரம் சூர்யாவுடன் இணைந்து நடித்த பிதாமகன் படத்திற்கு தேசிய விருது கிடைத்தது. தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாள படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்த இவர் பின்னணி பாடகரான கிறிஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு மகள் இருக்கும் நிலையில் பாடகர் கிறிஷ் காதல் திருமணம் குறித்து அளித்துள்ள பழைய பேட்டி ஒன்று வைரலாகி வருகிறது. அந்த பேட்டியில் நடிகை சங்கீதாவை முதலில் விருது வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றில் தான் பார்த்தேன். விழா முடிந்த பின் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டோம். சங்கீதாவிற்கு என்னை பார்த்ததும் பிடிச்சிருந்தது. என்னுடைய போன் நம்பரை வாங்க ரொம்பவே துடிப்பிடிச்சாங்க. இது தெரிஞ்சதும் நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். அப்போ ராயலட்சுமி என்னுடைய நம்பரை வாங்கி போன் செஞ்சாங்க. அதன் பிறகுதான் ஒருவரை காதலிக்க ஆரம்பித்தோம். நானும் சங்கீதாவும் காதலிப்பதை முதலில் நான் தான் என் அப்பா அம்மாவிடம் சொன்னேன். அவர்கள் காதலுக்கு மிகவும் எதிர்பார்த்தாங்க. அம்மா சினிமாவில் வரும் டயலாக் போல பெண்ணின் மேலதான் திருமணம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு நான் அந்த பெண்ணை எல்லாத்தையும் விட்டுட்டு என்னிடம் வந்து இருக்கிறா. நான் அவளை தான் திருமணம் செஞ்சு கொள்வேன் என்று பிடிவாதமாக இருந்தேன். அது போல அவளும் எனக்காக காத்திருந்தாள். அப்போது என் பாட்டி என் அம்மாவிடம் பேசிய பின்புதான் என் மகள் காதலுக்கு ஓகே சொன்னார்கள். அதன் பிறகுதான் எனக்கும் சங்கீதாவிற்கும் திருமணம் நடைபெற்றது என்று பாடகர் கிரிஷ் அந்த வீடியோவில் தெரிவித்துள்ளார்.